கனடா பிராம்டனில் உள்ள ஹார்ட் ஏரி பகுதியில் படகு கவிழ்ந்த விபத்தில் காணாமல் போன 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவரின் சடலம் சுழியோடிகளால் மீட்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் 9:30 மணியளவில் ஹார்ட் ஏரி பகுதியில் படகில் சென்ற இருவர் ஆபத்தில் சிக்கி உதவி கோருவதாக போலீசாருக்கு அவசர அழைப்பு கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த பிராம்டன் தீயணைப்பு மற்றும் அவசர பிரிவினர் ஏரியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். கடும் குளிரினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மீட்கப்பட்ட பெண்ணுடன் படகில் சென்ற இளைஞரை இரவில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. போலீஸ் உலங்கு வானூர்தி மூலம் வெப்ப உணர் கருவிகளை பயன்படுத்தி தேடியும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் போலீஸ் சுழியோடிகள் நடத்திய தேடுதல் வேட்டையில் அந்த இளைஞரின் சடலம் ஏரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் அதிகாரி டைலர் பெல் சில முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு பகுதி மூடப்பட்டிருந்த நேரத்தில், அதாவது எவரும் ஏரிக்குள் செல்ல அனுமதி இல்லாத வேளையில் அவர்கள் அங்கு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் படகு கவிழ்ந்த போது அவர்கள் எவரும் உயிர்காக்கும் அங்கிகளை அணிந்திருக்கவில்லை. இரவு நேரத்தில், அதுவும் படகு சவாரிக்கு ஏற்ற பருவம் இல்லாத நிலையில் அவர்கள் ஏரிக்கு சென்றார்கள் என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு குற்ற செயல் என்று நாங்கள் இப்போதே கூறவில்லை, ஆனால் சம்பவத்தின் பின்னணி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக உள்ளது என போலீஸ் அதிகாரி பெல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாகனத்தை போலீசார் கைப்பற்றி ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த இளைஞரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. 22வது பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவினர் மற்றும் மரண விசாரணை அதிகாரி அலுவலகம் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.